தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் விஜயின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சங்கராச்சாரியார்கள் கோயில் கட்டலைங்கிறதுக்காக மட்டுமே, முழுமையாக கோயில் கட்டலைங்கிற சாஸ்திரத்துக்காக மட்டுமே எதிர்க்கலை. மோடி ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு எதிர்க்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, மோடி பிராமணர் அல்ல. ஜாதியை பற்றி பேசக்கூடாதுல்ல. இப்போ நம்மளை போல் ஒன்றும் தெரியாதவங்களுக்கு இப்படி சொல்லிக்கலாம், முழுமையாக கட்டலை, அது சாஸ்திரத்துக்கு புறம்பானது. சாஸ்திரத்துக்கு புறம்பானது என்பது வேறு ஒரு விஷயம் கிடையாது. அவங்களுக்கு ஆரியத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. பிஜேபியும் காங்கிரஸும் வேற கிடையாது. அரியணைக்காக மட்டும்தான் சண்டை போட்டுக்குவாங்களே தவிர கொள்கையெல்லாம் அவங்களுக்கு ஒன்று தான். தலைமை பீடம்ங்கிறது ஆரியர்களுக்கு வடவர்களுக்கு இருக்க வேணும். ரெண்டு பேருக்குமே அந்த நோக்கம்தான். ராமர் 14 ஆண்டு வனவாசத்தில் இருந்தார். ஒரு திடீர்னு இப்போ எல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, அவர் புலால் அருந்தலையா, அவர் கேட்கல. அவர் சத்திரியன், அரசகுமாரன், உடம்பெல்லாம் இது பண்ணணும்ல. அதுக்காக என்ன சாப்பிட்ருப்பாங்களோ அதானே சாப்பிட்ருப்பாங்க. ஆரியர்களே சாப்பிட்டவர்கள் தானே. அன்னபூரணின்னு ஒரு திரைப்படம். அந்த படத்தில் கதாநாயகியாக வரவங்க ஒரு செஃப்பாக வராங்க. அவங்க ஒரு பிராமண குடும்பத்திலேருந்து வராங்க. ஆனால் ஒரு சமையல் கடை நிபுணர் ஆகிறாங்க. மாமிசம் சாப்பிட்ற மாதிரி காட்சிகள் வருது. என்னதான் இருந்தாலும் வான்மீகி ராமாயணத்தில் ராமரும் அவங்க குடும்பமும் சேர்ந்து காட்டில் மானை அடித்து சமைச்சு சாப்பிட்டாங்க. அதான் சொல்கிறேனே, அதில் ஒரு தவறும் கிடையாது. இப்போ எந்த சப்ஜெக்டை எடுத்து கதை எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஜாதி, ஒரு கூட்டம், எவனாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? ராமர் பிறந்தவர், தற்கொலை பண்ணிட்டு இறந்தவர், அவரை சாமிங்களாம். கண்ணன் பிறந்தவர், கொலை செய்யப்பட்டவர், அவரை சாமிங்களாம். ஆனால் பிறப்பும் இறப்பும் இல்லாத சிவபெருமான சட்டையே பண்ணுறது கிடையாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் கலையரசி நடராஜன் அம்மா இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் பிரம்மாண்டமாக திறக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு. இந்த ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு சில சர்ச்சைகளும் வெடிக்குது. என்னென்னா, கோயில் இன்னும் முழுமையாக கட்டி முடிக்கல, அதுக்குள்ளே ராமர் சிலை பிரதிஷ்டை பண்ணுறாங்கன்ட்டு சில சங்கராச்சாரியர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ உங்களோட பார்வையில் இந்த கோயில் இப்போ இந்த திறப்பு விழா இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? 2024 பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளாக இந்த காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ், பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவங்க சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பிலேருந்து சகலமும் அரங்கேறியது. அது இந்த கோயிலை முழுமையாக முடிக்க முடியலை. இன்னும் வேலைகள்லாம் பாக்கி இருக்கிறதா சங்கராச்சாரியார் போன்ற பெரியவர்கள் சொல்கிறாங்க. நான் போய் நேராக பார்க்கல. அப்படி முடிக்காமல் சாதாரணமாக ஒரு வீடு கட்டினா கூட அந்த வீட்டை முழுமையாக முடிக்காமல் குடி போகக்கூடாதுன்னு அந்த வாஸ்து சாஸ்திரம், மனையடி சாஸ்திரம் அதெல்லாம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கோயில், இதுக்கு எவ்வளோ சாஸ்திரம் இருக்கும்ல. அதான் அவர்களெல்லாம் ஆரிய சாஸ்திரத்தில் கரை கண்டவர்கள். அப்படி இருக்கும்போது சாஸ்திரத்துக்கு புறம்பாக அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படிங்கிறது நாம் தெளிவாக அவங்க காட்டுறாங்க உலகத்துக்கு. இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னாக்கா அது கடந்த முறை இருந்த ஒரு இது இல்லை. இப்போது தெரியுது, இந்தியாவில் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதுவும் தென்பகுதியில் தான், வடக்க கிடையாது, தென்பகுதியில். வடபகுதியிலையும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டுடுச்சுன்னா பெரிய அபாயகரமாக போயிடுமே. அந்த விழிப்புணர்வு அவர்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ராமரை கையில் எடுத்தது. இப்போ இந்த பிஜேபியும் காங்கிரஸும் வேற கிடையாது, எல்லாம் ஒன்று தான். இந்த அரியணைக்காக மட்டும்தான் சண்டை போட்டுக்குவாங்களே தவிர கொள்கையெல்லாம் அவங்களுக்கு ஒன்று தான். எப்படி அப்படின்னாக்க, அந்த ஆட்சி தலைமை பீடம்ங்கிறது ஆரியர்களுக்கு வடவர்களுக்கு இருக்க வேணும். ரெண்டு பேருக்குமே அந்த நோக்கம்தான். கொள்கை தானே அது, பெரிய கொள்கை இல்லையா? வட இந்திய தலைவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்திலேருந்து இருக்கணும்.
வட இந்திய தலைவர்கள் ஆரியர்கள். ஆரியர்கள்னால் பிராமணர்கள். இப்போ ஆரியனே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த பிராமணம் பூரா ஆரியன்தான். வேறு அமித்ஷா எல்லாமே ஆரியர்கள் தான். தலைமை அவங்க கையில் இருக்கணும் எப்பவும். அது மாதிரி இந்த பிரதமராகவோ அது பிரதமர் பதவி தான் முக்கியம். குடியரசுத் தலைவராக அது யாரை வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கோயில் திறப்பு விழா கூட குடியரசுத் தலைவர் அதான் குடியரசுத் தலைவராக யாரை வேணால் வச்சுக்கலாம். புள்ளப்பூச்சி எந்த புள்ளப்பூச்சியை வேணால் வச்சுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. பார்லிமெண்ட்டு அதாவது இப்போ ஒரு இது பார்லிமெண்ட்டு கூட்டம் கூடுது அப்படின்னாக்கா முதல்ல ஜனாதிபதி உரை வேணும்ல. இங்கே கவர்னர் உரை வேணும், அங்கே ஜனாதிபதி உரை வேணும்ல. அவங்க அந்த அம்மாவே உள்ள உடலல்ல பூஜை திறப்பு விழாவுக்கு. அப்போது இவர்களுடைய ஆதிக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜாதியில் இருக்குது. இப்போ சங்கராச்சாரியார்கள் கோயில் கட்டலைங்கிறதுக்காக மட்டுமே, முழுமையாக கோயில் கட்டலைங்கிற சாஸ்திரத்துக்காக மட்டுமே எதிர்க்கலை. மோடி ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு எதிர்க்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க மோடி பிராமணர் அல்ல, வைசியர். உண்மையான காரணமே இதுதான். அதாவது 80% அதான் முழுக்க. இந்த வெளியில் சொல்லிக்கிறது அதை ஜாதியை பற்றி பேசக்கூடாதுல்ல. அதனால் வெளியில் இப்போ நம்மளை போல் ஒன்றும் தெரியாதவங்களுக்கு இப்படி சொல்லிக்கலாம். எது முழுமையாக கட்டலை, அது சாஸ்திரத்துக்கு புறம்பானது. சாஸ்திரத்துக்கு புறம்பானது என்பது வேறு ஒரு விஷயம் கிடையாது. அவங்களுக்கு ஆரியத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. ஆரியம் எதன் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு கட்டுமானம் அப்படின்னு சொன்னால் ஜாதி, மதம், மொழி, பிற இனங்களை அழிக்கின்ற ஒரு கொள்கை. இந்த நான்கின் அடிப்படையில் தான் ஆரியமே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் பாயிண்ட் ஜாதி. மோடி அந்த ஜாதி இல்லை. எந்த ஜாதி இல்லை? பிராமணர் கிடையாது. இப்போ இதில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. இப்போ இந்த சங்கராச்சாரியார் ஆரியர், அமித்ஷா ஆரியர், ராஜ்நாத் அவர் இவங்க எல்லாம் பெரும்பாலும் ஆரியர்கள். அவங்கெல்லாம் இருக்கட்டும். ஆரியர் அல்லாத ராமனுக்கு தான் இவங்க கோயில் கட்டியிருக்காங்க. ஒரு ஆரியர் அல்லாத ஒரு மோடி அதை போய் பிரதிஷ்டை பண்ணால் என்ன அதில் என்ன? இப்போ ராமர் சத்திரியன், பிராமணன் அல்ல. அவரை நீங்கள் கடவுளுங்கிறீங்க, வழிபடுறீங்க. இப்போ மோடியும் பிராமணர் அல்ல, வைசியர். அவர் அதை போய் தொட்டா என்ன? நீங்கள் இப்போ பிராமணன் அல்லாதவனுக்கு தானே கோயில் கட்டுறீங்க, அதை போய் மோடி தொட்டா என்ன? ஆனால் இப்போது சங்கராச்சாரியர்கள் எதிர்க்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆர்எஸ்எஸ்குள்ளேயோ இல்லை பிஜேபிக்குள்ளேயோ யாரும் மோடியை வெளிப்படையாவோ இல்லை மறைமுகமாகவோ இந்த கோயில் திறக்கிற விஷயத்தில் யாரும் எதிர்க்கிற மாதிரி தெரியலையே. அவங்க இன்னும் எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. அதுவும் முன்னாள் துணை பிரதமர் அந்த அத்வானி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மோடி அந்த கடவுளால் அனுப்பப்பட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கொடுத்து வச்சிருக்கணும் மோடி அவர்களால் இந்த கோயில் திறக்கப்படுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புகழ்ந்து தான் சொல்கிறாங்க. ஒழிஞ்சு மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ எந்த மாதிரி எதிர்ப்பும் வரலையே அவருக்கு. அதாவது ஆர்எஸ்எஸில் வரலை, இந்து முன்னணியில் வரலை, பிஜேபியில் வரலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. ஆரியத்தை இந்த ஆர்எஸ்எஸ்ஸு இவங்கெல்லாம் கடைபிடிக்கலைன்னு வெளி உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது? இப்போ ஆரியர்னு யாருமே கிடையாதே அப்படின்னு சொல்கிற போது அவங்க எப்படி மோடியை எதிர்ப்பாங்க? விஸ்வ இந்து பரிஷத்தும் வெளி உலகத்துக்கு அதானே சொல்லுது. பிஜேபியும் ஜாதி இல்லைன்னு தானே சொல்லுது. இந்து அப்படிங்கிறது ஒரு மதம் அல்ல அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெளிப்படையாக எப்படி பேசுவாங்க அவர்கள்? அதாவது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு. இந்த நாங்கள் சொன்னால் மோடி தப்பா? ஏன்னா மோடியை கொண்டு இன்னும் நம்ம ஆர்எஸ்எஸ்க்கு நிறையா காரியமெல்லாம் ஆக வேண்டியிருக்கு. அதனால் இப்போ நாங்கள் அதை பேசக்கூடாது, நீங்கள் பேசுங்க, புரியுதா? இப்போ சங்கராச்சாரியார்கள் இப்படி சொன்னாங்க, அதுக்கு ஆர்எஸ்எஸ்லேருந்து எதனா எதிர்ப்பு வந்ததா? எனக்கு தெரிஞ்சு எதிர்ப்பு பெரிய அளவில் எதிர்ப்பு வந்த மாதிரி. பெரிய அளவில் இல்லை, சின்ன அளவில் கூட வந்ததா? வரல. ஏன் வரல? நீ யார் கேட்குறதுக்குன்னு இவங்க கேட்க வேண்டியது தானே. இந்தியாவில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, நீ யார் பேசுகிறதுக்கு? கேட்கணும்ல, கேட்கலையே. அதுதான் ஆரியர்கள்.
ஆனால் இப்போ பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த கோயில் திறக்கிறதுக்காக நாங்கள் வந்து கடுமையான விரதங்களை வந்து 11 நாள் 11 நாள் விரதம் இருந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறாங்களோ, பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி வந்து சாஸ்திரப்படி வந்து நான் கடுமையான விரதத்தை மேற்கொண்டு வரேன் இந்த கோயில் திறக்கிறதுக்காகன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதன்படி பார்த்தா அவர் அந்த அந்த பிலீஃப்ஸ் நம்பிக்கை வச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி என்னதான் பிராமணர் இல்லாத இருந்தாலும் அந்த கோயில் திறக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்குது. அவர் பண்ணுவார். அவரை பற்றியே நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மோடியை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மோடி யார் அப்படின்னாக்கா பாவம், அவர் வந்து ஆரியர்களின் அடிவருடி. ராமனும் அதுதான், கிருஷ்ணனும் அதுதான். புரியுதா? ராமனும் கிருஷ்ணனும் பிராமணர்களை ஆரியர்களை இங்கே வச்சுருந்தாங்க. அதனால தான் அவங்கள இவங்க கொண்டாடுறாங்க. இல்லைன்னா கொண்டாடுவாங்களா? இப்போ ராமர் வந்து 14 ஆண்டு வனவாசத்தில் இருந்தார். ஒரு திடீர்னு இப்போ எல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. அவர் வந்து புலால் அருந்தலையா, அவர் கேட்கலையா? அவர் வந்து சத்திரியன் அரசகுமாரன், உடம்பெல்லாம் இது பண்ணணும்ல. அதுக்காக என்ன சாப்பிட்ருப்பாங்களோ அதுதானே சாப்பிட்ருப்பாங்க. ஆரியர்களே சாப்பிட்டவர்கள் தானே. இவங்களுக்கெல்லாம் இப்போ அவர்களால் பிரிக்கப்பட்ட சூத்திரனுக்கு சமமாக இதை சாப்பிட்டுட்டோம்னா அவன் நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னு பயந்து தானே அதெல்லாம் கொஞ்சம் நீக்குனது. இப்போவும் அந்த குடும்பங்களில் சேர்ந்த எத்தனையோ பசங்க சாப்பிட்டுக்கிட்டு திரிகிறானுங்க. வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக சாப்பிட்டுட்டு. ஆமாம், வெளிப்படையாகவே வந்து உட்காந்து கேட்குறான். காலேஜில் படிக்கிற பசங்க ஒருத்தனோட ஒருத்தன் சேர்ந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது சமைச்சிருக்காங்கன்னா வர்றான், வந்து சாப்பிட்றான், பார்க்குறோம். எல்லாம் நடக்குது. அது அந்த இடத்துக்கே நம்ம போக வேண்டாம். சாப்பாடு சமீபத்தில் இந்த விஷயமும் உங்கள்கிட்ட நான் பேச நினச்சிருந்தாங்க. சமீபத்தில் வந்து இந்த அன்னபூரணின்னு ஒரு திரைப்படம் ஒரு ஓடிடி தளத்தில் வெளியாகுது. வெளியான மொழி அதை ஒட்டி சர்ச்சைகள் எழுது. என்னென்னா வந்து அந்த படத்தில் வந்து கதாநாயகியாக வரவங்க வந்து ஒரு செஃப்பாக வராங்க. அவங்க வந்து ஒரு பிராமண குடும்பத்திலேருந்து வராங்க. ஆனால் வந்து ஒரு சமையல் கடை நிபுணர் ஆகிறாங்க. அவங்க வந்து அந்த நிபுணர் ஆகும்போது அங்கே சமைக்கிற இடத்துல வந்து மாமிசம் சாப்பிட்ற மாதிரி காட்சிகள் வருது. ஸோ அப்போ கூட இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் வால்மீகி ராமாயணத்தில் வந்து ராமரும் அவங்க குடும்பமும் சேர்ந்து காட்டில் வந்து மானை அடித்து சமைச்சு சாப்பிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்து கறி சாப்பிட்ருக்காங்க மாமிசத்தை. ஸோ அதனால வந்து நீ பண்ணுறது வந்து பெரிய தப்பு கிடையாதுன்னு சொல்லி இப்போ அது ஒரு பெரிய சர்ச்சையாகி அந்த படத்தை வந்து அந்த தளத்துலேருந்து நீக்கியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தா இந்த மாமிசம், அதே மாதிரி பிராமணர்கள் மாமிசம்ன்றது ராமாயணத்தில் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. ஸோ இதை சுற்றி ஒரு சர்ச்சைகள் வருதில்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்மளை வந்து யாரும் ஒன்றும் கேட்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதிக்க ஆணவம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த அன்னபூரணியில் வந்து அந்த சமையல் போன்ற பொண்ணாக வர்றவ சாப்பிட்றாளா? சாப்பிட்றாங்க. அவங்க வந்து பிராமணர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் வந்து ஒரு சமையல் கலை நிபுணராக வரும்போது ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சமைக்கும் போது அங்கே மாமிசத்தை அவங்க டேஸ்ட் பண்ணி தானே ஆகணும். சரி சரி, அதாவது தொழில் தர்மத்தை அது கடைபிடிக்குது. அதான் சொல்கிறேனே, அதில் ஒரு தவறும் கிடையாது. அதாவது இப்போ எந்த சப்ஜெக்டை எடுத்து கதை எடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு ஜாதி, ஒரு கூட்டம், ஒரு இனம், ஒரு எவனாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை வந்து இப்போ ஏன்னா இந்தியா அவங்க கையில் இருக்குது. இப்போ தெரியுதா? இந்தியாவை எது ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா ஜாதியும் மதமும் ஆண்டு கொண்டு இருக்கிறது. அதனால் இந்தியா அவங்க கையில் ஒன்றும் இல்லைப்பா. இங்கே இந்திக்காரனுங்க புழைக்க வந்திருக்கிறானுங்க. அவனுங்க இந்தியானா இந்திக்காரனுதுன்னு சொல்கிறான். நம்மளையெல்லாம் யாரோ மாதிரி பார்க்குறான். காலையில் இந்த ஆவடி மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போனேன். அங்கே எல்லாம் நம்ம தமிழன் கடை இந்திக்காரனை தான் வச்சுருக்கான். அவன் மேலே நின்றுக்கிட்டு இருக்கானா கல்லாவில். நம்ம போய் கீழே நிற்கிறோமா? என்ன வேணும் நம்மளை பார்த்து? நான் நினச்சிக்கிட்டேன், அட மானங்கட்ட தமிழ் கமநாட்டி, இவனுக்கு நீ காசை கொடுத்து ஒரு தமிழச்சியை அவன் வந்து அப்படி பார்த்து நின்று கேட்குற மாதிரி பண்ணி வச்சிருக்கியடா பாவி, மகா பாவி. நீ எல்லாம் தமிழனா எதுக்கடா இருக்கிற? செத்து மடிங்கலேண்டா. அதன்படி நீங்கள் அந்த பார்வையில் பார்க்குறீங்க. நான் இது எப்படி பார்க்குறேன்னா, நம்ம தமிழர்கள் எல்லாமே என்ன சொல்கிறது, இப்போ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காய்கறி விற்கிற வேலையாகட்டும், அந்த வேலையெல்லாம் தாண்டி நம்ம ஆட்கள் எல்லாமே படித்து சமுதாயத்தில் அடுத்த ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கடைமட்ட வேலைகளை பார்க்கறதுக்கு படிச்சுப்பா கடைமட்டத்துலேயும் கிடக்குறான்ப்பா. என்னத்தான் படிச்சு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு உயர் பதவியில் ஒரு தமிழன் இருக்கானா? பெரும்பாலும் கிடையாது. அப்புறம் என்ன படிச்சு எங்கே போகிறான்? வெளிநாட்டுக்கு ஓடுறான். வரி இங்கே கொடுத்துட்டு வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு வரி இங்கே கட்டுறான். ஆக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய பதவிக்கு எல்லாம் அவனே தான் இருக்கிறான்.
அப்புறம் என்ன இவன் எதுக்கு இவனும் ஜாதி வெறி பிடிச்சி கிடக்குறான்ல, ஜாதி வெறி பிடிச்சி கிடக்குறான். அப்புறம் இந்த கொளுத்து வேலை செய்கிறவன் இவன் அவன்லாம் இவ்வளோ கொடுத்தாதான் நாங்கள் வருவோங்கிறான். இப்போ அவனை பார்த்து இவனும் கற்றுக்கிட்டான். தமிழ்நாடாவாக இருக்குது, இப்போ நாடாவாக இருக்குது. இங்கே எப்படி இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சாதி அரசியல் வச்சு பண்ணிட்டு இருக்காங்களோ அதே போல தாங்க இப்போ வட இந்தியாவிலும் இப்போ நீங்கள் இந்த ராமர் கோயில் திறக்கதாகட்டும் வட இந்தியாவிலேருந்து வந்தது தான் இது. இங்கே ஜாதி அரசியல்லாம் கிடையாது. தமிழனுக்கு மதம் இல்லை, சைவனுக்கு ஜாதி இல்லை. நாங்கள்லாம் சைவம். நாங்கள்லாம் இந்த ராமரை, கிருஷ்ணரை, பெருமாளை, அனுமாரை இதெல்லாம் வணங்க மாட்டோம். சிவனை மட்டும்தான் வணங்குவோம். முருகரை வணங்குவோம். ஏன் அப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அவர் எப்படி தோன்றினாரோ நமக்கு தெரியாது. ஆனால் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியதுனால அவர் உலகத்திலே ஒரே ஒரு ஆண்மகன் யாருன்னா முருகர் மட்டும்தான். ஆணுக்கே பிறந்தவர். அதனால் ஆணின் மகன், ஆண்மகன். புரியுதா? அதனால் நாங்கள் சிவனை வணங்குவோம், முருகனை வணங்குவோம். மற்ற யாரையும் வணங்க மாட்டோம். அம்மை அப்பனோடு இருந்தாக்கா அம்மையப்பர். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். இது எங்களுடைய கொள்கை. நாங்கள் சைவர்கள். நாங்கள் இதெல்லாம் மற்ற எதையுமே வணங்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் மற்ற எதுவுமே கடவுள் கிடையாது. ஒரு தாயின் வயிற்றில் கருவில் தங்கி யோனி வழியாக பிறந்து இறப்பது எதுவுமே இறைத்தன்மை கிடையாது. அவர்களுக்கு பேர் என்ன அப்படின்னாக்க அடியார்கள், அருளாளர்கள், சித்தர்கள், முனிவர்கள். இதெல்லாம் அந்த வகையில் பார்க்குற போது ராமர் ஒரு சிறந்த ஒரு மனிதர். அவரும் சில தவறுகள்லாம் செய்திருக்கார் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அதே போல் இந்த வால்மீகி ராமாயணத்தில் மாமிசம் உண்டதாகவும் ஒரு சம்பவம் குறிப்பிட்டு இருக்கலாம். இல்லைன்னு எப்படி? அதை தான் சொல்கிறேனே, அரசகுமாரன்பா. அவர் போரிடணும், பெரிய பாரமெல்லாம் அவர் தாங்கணும், உடல் பலம் வேணும் இல்லையா? ஆரியர்கள் சாப்பிட்டவர்கள் தானே, இவர் சத்திரியன் தானே. சாப்பிடாம எப்படி இருந்திருப்பார்? சாப்பிட்ருப்பார். குகன் மீன் கொண்டு போகிறான். அப்போ ஆரியர் அவர் ராமர் சொல்கிறாரு, நான் இப்போ விரதமாக இருக்கேங்கிறாரு. இப்போ ராஜாஜி ராமாயணத்தில் எழுதியிருக்கார் ராஜாஜி. அப்போது முன்னால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். அவர் சாப்பிட்ட குடும்பத்தில் பிறந்தவர் தான், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவர். அதை சொன்னால் நீ ஏன் சண்டைக்கு வர்ற? நீ எவ்வளவு தான் பொய் பேசுவ, எவ்வளவு தான் பொய் மறைக்கிறது கேட்குறேன். சரி, என்கிட்ட ஒரு சந்தேகம். இந்த பிராமணர்கள் மாமிசம் நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியும், நிறைய பேர் தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க பிடிச்சதுனால சாப்பிட்றாங்க. இந்த பிராமணர்கள் மாமிசம் சாப்பிட்றதுல சாஸ்திரப்படி தவறு எது அப்படின்னு ஏதாச்சும் எழுதியிருக்காங்கம்மா? அது பிராமணர்கள் சாப்பிட்றதுல தவறு இருக்குன்னெல்லாம் எழுதலை. பொதுவாக புலால் அருந்தக்கூடாது வள்ளுவர் சொல்லியிருக்கார், வள்ளலார் சொல்லியிருக்கார், திருமூலர் சொல்லியிருக்கார். நாங்கள்லாம் அதை கண்ணால் கூட பார்க்க மாட்டோம், தொட மாட்டோம். சாப்பிட்றவங்க நம்முடைய திருக்கோயிலுக்குள்ளே அந்த கருவறைக்கு வரக்கூடாது. நாங்கள் எங்களுடைய சட்டம் அது. உயிர்கொலை செய்யக்கூடாது. உயிர்கொலை அவங்க சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ, உயிர்கொலை செய்வதில் சேர்த்தியாது. இன்றைய தலைமுறை பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி மீது, ஐ மீன் என்ன சொல்கிறேன், நான்வெஜ்ஜின் மீதான மோகம் இன்றைய தலைமுறை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போகுது. அணிஞ்சு யாரும் வெஜிடேரியனா அப்படின்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஸோ அதை பற்றி உங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்னன்னா, அதாவது இப்போ வரக்கூடிய இந்த மனித கூட்டம் மிருக குணங்கள் அதிகமாக இருக்குது. எப்படின்னு கேட்டால், இந்த பழைய சினிமாவெல்லாம் பாருங்கள், அதில் ஒரு கொலை காட்சி வருது அப்படின்னாக்க அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சவுண்டு கொடுப்பான், சரியாக போயிடும், கொலை முடிஞ்சு போயிடும். இப்போ வர்ற படத்தையெல்லாம் பார்த்துங்க, துண்டு துண்டாக வெட்டுறதை காட்டுறான். இதை பார்க்கக்கூடிய அந்த மனநிலை இவனுக்கு எப்படி வந்தது? இவனுடைய உணவு தான் காரணம். முதல்ல கொலையை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வருது அப்படின்னா அவன் கொலையும் செய்வான். அந்த மனநிலை எப்படி வருது அப்படின்னா, இவன் உண்ணுகின்ற உணவு, இவனுடைய பழக்க வழக்கம், இவனை சுற்றி இவனோட தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் ஒரு காரணம். இதை படிக்கிறதுனால எல்லாம் ஒன்றும் செய்ய முடியலை. ஏன்னா படிப்பு இன்றைக்கு எதுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா, உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு படிக்கிறாங்க, சம்பாதிக்கணும்.
நல்லா சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும், கார் வாங்கணும், நல்ல சூப்பராக ஒரு வீடு கட்டணும். பொண்ணு நமக்கு ஒத்து வந்தா ஓகே, இல்லைன்னா அதை விட்டுட்டு வேற ஒன்று. இதுதான் வாழ்க்கையா? அவர்களுக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாது. கல்வி ஞானம் ஒரு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. வேற அதாவது ஒரு தெய்வீகமான ஒரு பழக்க வழக்கம், ஒரு உணர்வு எதுவும் கிடையாது. அப்படிங்கிற போது அவன் ஒரு எந்திர மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இப்போ. அதனால தான் இந்த புலால் மேலே விருப்பம் அதிகமாக போய் காதலிக்கிறான்னு சொல்கிறான், கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவனே சமைச்சு சாப்பிட்ருக்கான். என்ன இது? யார் அவன்? மனிதனா அவன் எவ்வளோ பேர் கூட பழகியிருப்பான், அவங்க கூட எவ்வளோ பேர் வெளியில் பழகியிருப்பாங்க. அதாவது மனோ தத்துவப்படி ஒரு இருக்கையில், இப்போ நான் வரத்துக்கு முன்னால் நீ உட்காந்துருந்தேன் இந்த இருக்கையில், நீ உட்கார்ந்த இருக்கையில் நான் உட்காரும்போது உன்னுடைய அந்த உணர்வுகள் என்னை கொஞ்சம் பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மை. புரியுதா? அதற்கு தான் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள்லாம் இந்த மனக்கட்டை வச்சுருப்பாங்க உட்கார்றதுக்கு. அந்த மனக்கட்டை இன்னென்ன மரத்தில் செய்யணும்னு இருக்குது. அதில் யாரும் உட்கார்ந்தாலும் இந்த முனிவருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அது மாதிரி தர்பையில் உட்கார்றது. இந்த இருக்கையில் ஒருவன் உட்கார்ந்த இருக்கையில் உட்கார்ந்தாலே அவனுடைய அந்த பாதிப்பு இவனுக்கு வருது அப்படின்னா இவன் கூட பழகினா எப்படி வரும்? அதான் இந்த உலகம் ரொம்ப பயங்கரமான ஒரு நெறியை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இந்தியா அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. வளர்ச்சியெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போது பிஜேபி முன்னெடுத்துட்டு அதான வளர்ச்சி பாதையில் இந்தியா. அயோத்தி கோயில் அயோத்தியில் ராமர் கோயில் பெரிய அளவில் திறக்கப்பட்டால் அடுத்து இந்தியா அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி தான். அவ்வளோதான், அடுத்த கட்ட வளர்ச்சி ஆரியர்களுடைய ஆட்சி. இது கை கொடுக்குமாங்கம்மா? இந்த மாதிரி அயோத்தி கோயில் திறக்கிறது, ராமர் சிலை பிஜேபிக்கு வர தேர்தல் எந்த அளவுக்கு கை கொடுங்க நினைக்கிறாங்க? வடக்க பிஜேபிக்கு கை கொடுத்ததுனால தானே அவன் இவங்களுடைய இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தாக்கம் தானே அவர்கள் இஸ்லாமியர்களை அதை சாப்பிடாதே இதை சாப்பிடாதேங்கிறது, இந்த தலித்து பெண்களை எல்லாம் கற்பழிக்கிறது, கொலை பண்ணுறது ஆர்எஸ்எஸ்னுடைய தாக்கம்தான். அதாவது பாலியல் குற்றவாளிகள் அதிகம் உள்ள ஒரு கட்சி எதுன்னா பிஜேபி தான். இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் ஆர்எஸ்எஸில் பாடம் எடுத்தவங்க. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய வழிமுறை என்ன அப்படின்னாக்க, உனக்கு ஒத்து வரலன்னா நீ எது வேணா பண்ணு. அதனால தானே ஃபுல் டோஸரை வச்சு இடிக்கிறான். சுற்றி மற்றி பார்த்தா கடைசியில் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இந்த கோயில் திறக்கிறதையே மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போது அது முக்கியமான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீ எதிர்ப்பு வருதுன்னா இப்போது அதுவே ஒரு என்ன சொல்கிறது சரியில்லாத ஒன்றாக தானே நம்ம பார்க்கணும். என்ன யாருக்கு சரியில்லை? மோடி அவர்களுக்கு இப்போ மோடிக்கே இப்போ மறைமுகமாக எதிர்ப்பு வருது, அவர் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. மோடிக்குன்னு நீங்கள் ஒரு தனி மனிதனை பார்க்குறீங்களேப்பா, ஜாதி தானேப்பா இங்கே முக்கியம். இப்போ அந்த மோடி பிரதமர் இடத்துல வேற ஒருத்தர் அமித்ஷா இருந்தாக்க எதிர்ப்பு வந்திருக்காதுல்ல. அது கோயில் சரியாக கட்டலைன்னா கூட பரவாயில்ல, அமித்ஷா இருந்திருந்தா இப்போ எதிர்ப்பு இருக்காது. மோடியினுடைய ஜாதி தானே இப்போ பிரச்சனை. இப்போ காந்தியை சுட்டு கொண்டார்ல நாத்துராம் கோட்சே, யார் அவர்? ஆரிய பிராமணர். இவர் யார்? காந்தி யார்? இதே மோடியினுடைய ஜாதியை சேர்ந்தவர். ஆக இந்த பிராமணன் எது வேணா செய்வாங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு இல்லை. எப்படி இருந்தாலும் இப்போ மோடி தான் திறந்து வைக்க போகிறாரு, அது உறுதியாயிடுச்சு. இப்போ அதை தாண்டி இப்போ இவங்க இந்த மாதிரி மறைமுக எதிர்ப்பு, அதாவது மறைமுக எதிர்ப்புன்னா எல்லாம் அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் சங்கராச்சாரியார்கள் எதிர்க்க மாட்டாங்க. யார்? ஆர்எஸ்எஸ்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் சங்கராச்சாரியார்கள் எதிர்க்க மாட்டார்கள். ஆர்எஸ்எஸ் பிள்ளையும் ஆட்டி விட்டு தொட்டியும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுற மாதிரி அந்த ஒரு மறைமுகமான வேலை அது நடந்துக்கிட்டு இருக்குது. அது மோடிக்கும் அது தெரியும். ஆனால் மோடியை கொண்டு இன்னும் சில காரியங்கள்லாம் ஆக வேண்டியிருக்கு. இப்போ 148 எம்பிக்களை வெளியே அனுப்பிச்சிட்டு 18 மசோதாக்களை நிறைவேற்றியிருக்காங்கல்ல. மோடி இருந்ததுனால தானே ஆச்சு.
இப்போ இந்த தேர்தலில் மோடி பிரதமர் இல்லை, அமித்ஷா பிரதமர் நிற்கட்டும், விழுமா ஓட்டு? விழாதுல்ல. அப்போ மோடி வேணும்ல. இது மாதிரி இன்னும் எத்தனையோ 18 மசோதா நிறைவேறணுமே. அதனால் இப்போ மோடி எப்படியும் வேணும். அதனால் பிஜேபி எதிர்க்காது, இந்து முன்னணி எதிர்க்காது, ஆர்எஸ்எஸ் எதிர்க்காது, விஸ்வ இந்து பரிஷத்து எதிர்க்காது அவரை. ஏன்னா அவரால் இன்னும் நிறையா வேலை ஆக வேண்டியிருக்கு. ஆனால் தான் இந்திய மண்ணை அப்படி புரட்டி போட முடியும். எப்படி? ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரியர்கள் என்ன ஆதிக்கம் இங்கே பண்ணாங்களோ அதை மீண்டும் பண்ணணும். அப்படின்னாக்க மோடி இப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கணும். இருந்து எல்லாத்தையும் தரமட்டம் பண்ணணும். பண்ண பிறகு தான் அதே ஆரிய நாடாக கொண்டு வர முடியும். கலையத்தை இங்கே கட்டிட்டு எச்சி இங்கே துப்பணும், பின்னால் தொடப்பம் கட்டி விடுவான், அதை இழுத்துட்டு போகணும். மகாராஷ்டிராவில் இருந்த பழங்குடி மக்களுக்கு என்ன நடந்ததோ அது இந்தியாவில் எங்கெங்கே வேணால் நடக்கலாம். சார் தாக்கம் இப்போ தமிழ்நாட்டிலையோ இல்லை தென் மாநிலங்களையோ வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய தாக்கம், பிஜேபியினுடைய தாக்கம். இப்போ ஜாதி வெறி தமிழகத்தில் தலைவிரித்தாடுது. அதான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத்து தான் அதுக்கெல்லாம் காரணம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. இப்போ வந்து ஜனவரி 22ஆம் தேதி வந்து அயோத்தியில் ராமன் கோயில் திறப்பு விழா. இதை பற்றி விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு சுவாரஸ்யமான சமயம்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகளில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் வந்து அன்னைக்கு தான் குழந்தை பிறக்கணும், அது அபிஜித் முகூர்த்தம் அன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கணும், சிசேரியனுக்கு வந்து நிறைய பேர் வந்து முன்பதிவு பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வருது. ஸோ அன்றைய நாள் இப்படி இப்போ பாருங்கள், இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு விஷயமும் நடக்குது. சிசேரியன் மூலிமா எங்களுக்கு வந்து அன்னைக்கு அந்த ராமர் கோயில் திறக்கிற டைமில் வந்து எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அன்னைக்கு கோயில் திறக்கிறதுக்கா நேரம் குறித்ததுக்கு இவங்களுக்கும் குழந்தை பிறக்கணுமாமா? ஆமாம். அப்படியா? அந்த அளவுக்கு அந்த ஒரு இது ஜோதிட இதெல்லாம் அவங்க நம்புகிறாங்க. இல்லை இப்போ அந்த அளவுக்கு தாக்கம் ஒரு வட இந்தியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி. அதாவது வட இந்தியாவில் வந்து 200 வருஷம் ஆனால் கூட விழிப்புணர்வு ஏற்படாது. இன்னும் 200 வருஷம் ஆனால் கூட ஆட்சிகள் மாறினாலும் கட்சிகள் யாரும் ஆட்சி என்ன மாறப்போகுது? காங்கிரஸ், பிஜேபி 2 பேரும் ஒரே ஆள் தானே, கொள்கையெல்லாம் ஒன்று தானே, ஆள் தான் வேற. நாற்காலியில் நீ உட்காரணுமா நான் உட்காரணுமா, அவ்வளோதான் பிரச்சனையே தவிர இருவருடைய கொள்கையும் ஒன்றே தான். இல்லை இந்துத்துவம் இந்த அளவுக்கு இருக்கப்படுகிறது வந்து காங்கிரஸ் வந்து கொஞ்சம் இருக்காது இல்லைங்க? அது சும்மா வெளியில் காட்டிக்கிறது. அப்படி அவங்க நினச்சிருந்தா இலங்கை தமிழர்களுக்கு நேரு காலத்திலேயே விடியல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். நினைக்கல. நேரு அதாவது இந்திரா காந்தி இவங்கெல்லாம் நினச்சிருந்தா ராமர் கோயில் பிரச்சனையை எப்போ முடிச்சிருக்கலாம், முடிக்கலை. அதாவது இந்த தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்யலை. ஆனால் ராமருக்கு அவர்களுடைய கதை அது. அதே மாதிரி தமிழர்களுக்கிட்ட ஒரு வார்த்தை கலந்து ஆலோசிக்காமல் அரசியல் சட்டத்தை எல்லாம் தூக்கி உடப்பில் போட்டுட்டு கச்சத்தீவை எடுத்து நேரு சம்பாதிச்சு கொடுத்த மாதிரி, யார்? இந்திரா காந்தியினுடைய அப்பம் விட்டு சொத்து போல. அந்த வார்த்தை கேட்குறதுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு அப்படி வருதே. அந்த வடக்க ஆட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவன் அப்பா வீடு சொத்து தான் இந்தியான்னு நினப்பு. புரியுதா? இந்தியாவை அந்த டெல்லி அரியணையில் உட்காரவன் என்ன நினைக்கிறான்னா இந்தியா நம்மளுடையதுன்னு நினைக்கிறான். அவனுடையது, அவன் அப்பா விட்டுதுன்னு நினைக்கிறான். அப்படி நினச்சி தான் இந்திரா காந்தி எடுத்து கொடுத்துச்சு. யாருக்கு? தமிழர்களுக்கு பாதகம். இன்றைக்கி பிழைப்பு என்ன கதியில் ஆகிறாங்க மீனவர்கள். இதுவரையிலும் மீனவர்களுடைய பிரச்சனையை இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமாக தீர்த்துச்சா? தீர்க்க மாட்டான். அதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதுதான் போகட்டும். அதில் கூட வந்து ஆரியன் முழுக்க ஆரிய சார்பு யாருக்குன்னா வைஷ்ணவர்களுக்கு. அதனால் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இந்த ராமர் கோயில் பிரச்சனையே எடுத்துக்கிட்டு இருந்தான். சைனா பிடிச்சி வச்சுருக்கான மானசரோவர் சைவர்கள், இது சிவபெருமானுடையது. அதை கேட்டானா? மீட்டானா? எடுத்தானா? செய்ய மாட்டான். ஏன்னா சிவனை சாமி இல்லைங்கிறவன் அவன். ராமர் வந்து பிறந்தவர், தற்கொலை பண்ணிட்டு இறந்தவர், அவரை சாமிங்கிறான். கண்ணன் வந்து பிறந்தவர், கொலை செய்யப்பட்டவர், அவரை சாமிங்கிறான். ஆனால் பிறப்பும் இறப்பும் இல்லாத சிவபெருமான சட்டையே பண்ணுறது கிடையாது.
இவர் வாரணாசி தொகுதியில் நின்று அந்த காசியில் அப்படி கையை வச்சுட்டு ராமர் கோயிலுக்கு அள்ளி விடுறாரு. இது யார்? இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா? ஆரிய தாக்கம், ஆரியர்கள். அதனால் சும்மா அதெல்லாம் எதிர்ப்பெல்லாம் மோடியை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. பிஜேபியெல்லாம் அதெல்லாம் வராது. மோடி இல்லைன்னா பிஜேபி வராது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, மோடி கீழ் ஜாதியை சேர்ந்தவர், நம்மளை சேர்ந்தவர்னு இன்னும் மக்கள் நினைக்கிறாங்க அவரை. ஆனால் அவர் நம்மளை சேர்ந்தவர் அல்ல. ஜாதி தான் அதுவே தவிர அவர் நம்மளை சார்ந்தவர் அல்ல. அவர் ஆரியர்களை சார்ந்தவர் தான். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு உண்மை என்னன்னா, வடநாட்டில் இருக்கக்கூடிய ஹரிஜன் கூட ஆரியன் தான். அந்த எண்ணம் சிந்தனை எல்லாமே அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. வடநாட்டில் இருக்கக்கூடிய ஹரிஜன் கூட ஆரியன் தான், சந்தேகமே வேண்டாம். அதனால் தென்னிந்தியாவை பொறுத்த வரையிலும் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. தென்னிந்தியாவில் இந்த பேர் நம்ம முதலமைச்சர் தான் திராவிட மாடல். ஆந்திராக்காரன் சொல்கிறானா? கன்னடத்துக்காரன் சொல்கிறானா? கேரளத்துக்காரன் சொல்கிறானா? கிடையாது. இவர் மட்டும் கத்தி நடக்கிறார், திராவிட மாடல். இவன் திராவிடம்னு அவன் தான் சொன்னான். யார்? குமரில் பட்டர்னு ஒரு ஆரியன். அவன் தான் முதன்னு திராவிடம்ங்கிற வார்த்தையை சொன்னான். அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார். அப்புறம் அவர் யார்? அந்த ஆங்கில எழுத்த பேர் இந்த ஒப்பிலக்கணம் கால்டுவெல். எப்படி அப்புறமா அது திராவிடம்ங்கிற அந்த இதெல்லாம் வந்துச்சு. இப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிறது மொத்தத்தில் என்ன அப்படின்னாக்கா, தமிழினுடைய தாய், அதான் திராவிடம். தமிழகம் என்பது இந்த தெற்கு முனை, திராவிடம் என்பது அந்த விந்திய மலைக்கு இப்பால் உள்ளது திராவிடம். ஆக அந்த திராவிடத்தினுடைய 7-8 மொழி, அதில் கொங்கணி அது இதுன்னு எதோ இருக்குது. அந்த மொழிகள் எல்லாம் திராவிடத்திலிருந்து, அந்த தமிழ் மொழியிலேருந்து பிறந்தது. இந்த தமிழ் மொழியிலேருந்து பிரிந்தது. இதில் முதல்ல நம்மக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் ஆரியனை 2 கரம் நீட்டி வரவேற்றவன் யாருன்னா தெலுங்குக்காரன் தான். அவன்தான் முதல்ல தமிழிலேருந்து விலகி போனவன். அதனால் இன்ன வரலாம் அவன் நம்ம கூட ஒற்றுமையாக இருக்க மாட்டான். ஒன்றாச்சா? அதே மாதிரி கன்னடத்தில் 80% இந்த சொல் எது? சமஸ்கிருத சொல். மலையாளத்தில் 10% தமிழ் சொல், 90% சமஸ்கிருதம். இவனுக்கெல்லாம் நம்ம ஒற்றுமை மனசு எங்கேருந்து இருக்கோம்? இவன் தான் அங்கே போய் அடிமை ஆயிட்டானே. இப்போ அவங்களுக்கு பிளவுபடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குன்னு நம்ம அந்த தென்னகத்தை சேர்ந்தவன் ஒற்றுமையாக இருந்தான் அப்படின்னாக்க, இந்தியான்னா தென்னகம்தான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இந்தியாவினுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்று சொன்னாலே தமிழகத்திலேருந்து தான் எழுந்திருக்கணுமே வரலாறு. மற்ற எங்கேயும் வரலாறு கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து தான் வரலாறு எழுதப்பட வேண்டும். ஆனால் இங்கேயும் ஆட்சி மாச்சரியங்களெல்லாம் இருக்குது. இப்போ இந்த திமுக தமிழ்னு பேசுது, திராவிடம்னு பேசுது. நம்ம எடப்பாடியார் வாயே திறக்கிறது. தமிழும் அவருக்கு தெரியாது, இந்தியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. ஒரு 10 நிமிஷம் பேசினா 5-6 சொற்களை தவறாக பேசுகிறாரு தமிழில். இவரும் முதலமைச்சராக இருந்திருக்காரு, ஒரு பெரிய எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர். இவங்கெல்லாம் எப்படி ஒரு மொழியை காப்பாற்றுவாங்க, ஒரு மாநிலத்தை காப்பாற்றுவாங்க, அந்த மாநிலத்தினுடைய இறையாண்மையை எப்படி காப்பாற்றுவாங்க? ரொம்ப வருந்தத்தக்க நிலைப்பா. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் விஜயின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.